ஆதியாகமம் 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவஜனமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவன் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், முதல் விஷயமே நான் உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் தான் பிளஸ்ஸிங். தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் கூட எப்படி ஆண்டவர் ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, வறட்சியின் காலங்களில் எல்லாருமே தயங்கி நின்ற போது ஈசாக்கு விதை விதைக்கிறார். 100 மடங்கு அறுவடை செய்கிற ஒரு ஆசீர்வாதம். காரணம், தேவன் ஈசாக்கோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்து, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எப்போது நீங்கள் உணர்ந்து போகிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அவர் என்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி தேவனுடைய நினைப்போடு கூட உங்கள் வாழ்நாட்களை நீங்கள் கடந்து போகிறீர்களோ, அப்போது கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்திற்குரியவர்கள் நீங்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நீங்கள். அதனால தான் தேவன் முதல்ல சொல்கிறார், நான் உங்க கூட இருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இயேசுசாமி உங்க கூட இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்தா போதும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்திலெல்லாம் சோர்வோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் தோல்வியோ, அதை முடித்து ஆசீர்வாதமாய் வாழ வைப்பதற்காக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் கூட நீங்கள் தயங்கக்கூடாது. நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கர்த்தர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார், என் வாழ்நாள் முழுவதிலும் அவருடைய நாமத்தை சுமந்து வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் அவர் வாழ வைத்து அழகு பார்ப்பார். ஆமென். தேவஜனமே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். எந்த தெய்வம் இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும், ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேம்மா, நான் உன் கூட இருப்பேன்ப்பா. பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. எந்தெந்த இடத்திலெல்லாம் வறட்சி, அங்கே நான் உன் கூட வரும்போது செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கை நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக தானே நான் உன் கூட இருக்கிறேன். என்னை மறக்காத. நான் உன் கூட இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை விட்டு விடாத. நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசத்தை கடுகளவு கூட நீ மறந்து போகாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான் தேவன் இந்த வாக்கு கொடுக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. யார் சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் சொல்லுவானா நான் உன் கூடவே இருக்கிறேன்? சொல்லுவாங்க. சோதனை காலம் வரும்போது எல்லாரும் விட்டுட்டு தூரம் போயிடுவாங்க. எத்தனையோ உறவுகள் சொல்லி இருக்கோம், நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாதன்னு. ஆனால் ஒரு நெருக்கடி நேரம், ஒரு துன்பத்தின் பாதை வரும்போது தனிமையிலே நீங்கள் அழுததை பார்த்து எல்லாரும் ஒதுங்கி நின்று தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பார்களே தவிர யாரும் கூடவே இருந்து உன்னை உயர்த்துவதற்காக ஒருவரும் வரமாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் முதல்ல கொடுக்கிற வார்த்தையே, நான் உன் கூடவே இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். எந்தெந்த இடத்திலெல்லாம் தோல்வியை கண்டீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஜெயம் கொடுப்பதற்காக ஜெயம் கொடுக்கிற இயேசுசாமி உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா அதை எந்த மனுஷனாலையும் பிடுங்கி விட முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருந்தால் போதுமப்பா. நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம், நாங்கள் என்ன தபம் செய்திருக்கிறோம், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக. என் தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த நீரா இந்த வார்த்தையை எங்களை பார்த்து சொல்லுகிறீரப்பா. இதற்கே நாங்கள் காலம் முழுவதிலும் உம்மோடு கூட இருக்க வேண்டும் அல்லவா? உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அல்லவா? பாதத்தை பிடித்து எப்போது முழங்காலிலே நின்று கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர் என்று சொல்லி உம்முடைய
வார்த்தையை நாங்கள் மேன்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசத்தோடு கூட வாழ்கிற போது எங்க கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் எங்க கூடவே இருக்கிறீரப்பா. ஆமென். பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட